ரூபாயா? அண்ணே அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைண்ணே. என்னண்ணே நீங்க போய் என்கிட்ட காசு கேட்குறீங்க? ஒரு 50 ரூபாயாவது கூட கையில 10 பைசா கிடையாதுடா. என்னண்ணே இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க? வீட்டுக்கு போலாம்ல, இல்ல மாமனார் வீட்டுக்காவது போலாம்ல. இப்போ எங்க தங்கியிருக்கீங்க? இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல தான் தங்கிட்டு இருக்கேன். அவங்க தான் டெய்லி செலவுக்கே காசு கொடுக்குறாங்க. இன்னைக்கு திடீர்னு சுத்தமா காசே இல்லைன்ட்டானுங்க. ஒரு கட்டிங்காவது நான் அடிச்சே ஆகணும்டா. கை காலெல்லாம் உதறதுடா. நான் குடிச்சே ஆகணும்டா. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலடா. ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு குப்பண்ண உங்ககிட்ட ஒரு 50 ரூபா இருந்தா கொடுங்கண்ணே. என்கிட்ட 50 ரூபா இருக்காது, 40 ரூபா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு கட்டிங்க்கு இது போதும்ண்ணே. ஆனா செலவத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. காசு வந்ததை நான் திருப்பி கொடுத்துட்றேன். சொல்லிடாதீங்க. இதெல்லாம் ஒரு ஜென்மம். சி, குப்பண்ணே ரொம்ப பாவண்ணே அவரு. நீ போய் இவன் மேல பரிதாபப்படுற? அண்ணன் தொழில் செய்ய செட்டாவே படிக்க நினைச்சவன் இவன் மேல போய் அனுபவப்படுற நீ. சரிதானே, அண்ணன் இவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. நாம இதை சொல்லவே வேணாம். சரி வந்துட்டு போலாம், டைம் ஆச்சு போ. சிவகாமி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. நீ இப்படி கவலையோட உக்காந்துருந்தா வரவங்க என்ன நினைப்பாங்க? முடியலைங்க. பிரியாவுக்கு நல்லது நடக்க போறது நினைச்சோம். என்னால சந்தோஷமா இருக்க முடியல. என் மனசு போற காவியாவோட வாழ்க்கையை நினைச்சு வேதனையா இருக்கு. எனக்கு புரியுது சிவகாமி. அதுக்காக நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நடக்க போற நல்ல விஷயம் நல்ல விதமா நடக்க வேண்டாமா? பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ஒரு வாரமோ 10 நாளோ கழிச்சு வர சொல்லியிருக்கலாமே. இல்லப்பா, ஏற்கனவே ஒரு முறை தள்ளி போட்டாச்சு. மறுபடியும் தள்ளி போட்டா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளை வெளிநாடு போறாராம். போறதுக்கு முன்னால பொண்ணை பார்க்கணுங்கிறாங்க. என்னால தவிர்க்க முடியல. காவியா, பிரியா ரெடி ஆயிட்டாளா? அண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. வரவங்க கிட்ட நம்ம வீட்டு பிரச்சனையை காட்டிக்காம இயல்பா சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க. நம்ம வீட்டு பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு முகத்தை ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வரவங்க இந்த சம்பந்தம் பிடிக்காம தான் அவங்க முகத்தை அப்படி வச்சிருக்காங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இந்த சம்பந்தமே நடக்காம போயிடலாம். இத பிரியாவோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். சிவகாமி, பிரியாவுக்கு உடனே கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டவளே நீதான். அது உன்னாலேயே கெட்டுறக்கூடாது. பார்த்து நடந்துக்க. அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வினோத், வாடா. வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வாங்கம்மா. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. பிரியா வந்துட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. வா. இது என் மனைவி சிவகாமி. வணக்கங்க. அது என் மருமக ஜெயந்தி. ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றா. இவன் என் மகன் வினோத். அவன் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றான். இது என் மக காவியா. இவ என் பேத்தி ரம்யா. ஓகே, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டீங்க. என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால நானே அறிமுகப்படுத்துறேன். இவன் என் ஒரே பையன் சரவணன். வணக்கம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு துபாயில வேலை பார்க்கறான். அவங்க என் ஒய்ஃப் ராஜேஸ்வரி. வணக்கம்மா. அவங்க என் ஒய்ஃபோட சிஸ்டர். இவர் அவங்களோட ஹஸ்பண்ட். வணக்கம். பொண்ணை வர சொல்லுங்க, பாத்துருவோம். ஜெயந்தி, பிரியா கிட்ட காஃபி கொடுத்து கூட்டிட்டு வாமா. சரிங்க மாமா. ஏய், முகத்தை அங்க போய் உம்முன்னு வச்சிட்டு இருக்காத. நான் சொன்ன மாதிரி சாதாரணமா போய் மயக்கம் போட்டு விழுந்துரு. இந்தா வந்து காஃபி கூட எல்லாருக்கும். வா. போ,
எல்லாருக்கும் காஃபி கொடு. ம். ஐயோ பிரியா, பிரியா என்னமாச்சு? பிரியா, ஐயோ என்னாச்சு? பிரியா, 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 அம்மாடி, ஐயோ, பிரியா, 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 என்னம்மா ஆச்சு? காவியா, கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வா. என்னாச்சு? பாருமா ஐயோ, பிரியா ஐயோ, பிரியா, பிரியா, அம்மா, பிரியா, இந்தாங்க. ஐயோ, பிரியா, 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 கண்ணை திறந்து பாருமா, பிரியா. சும்மா தானே இவ்வளவு மயக்கம் போடுற மாதிரி நடிக்க சொன்னேன். உண்மையாவே மயங்கிட்டா போல இருக்கு. என்னவா இருக்கும்? பிரியா, பிரியா கண்ணை முடிச்சு பாருமா. பிரியா, பிரியா எனக்கு பயமா இருக்குதுங்க. திடீர்னு மயங்கிட்டாளேவா? ஐயோ பிரியா, டேய் பிரியா, வினோத், தூக்குடு ஹாஸ்பிட்டல் போலாம். பாத்துப்பா. பாத்து. ஐயோ பிரியா, என்னங்க இது பொண்ணு பார்க்க வந்த இடத்துல அபசகுனம் மாதிரி? ஆஹா, எடு, எடு, கிளம்புங்க. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே. பொண்ணு பார்க்க வந்த நேரத்துல இப்படி மயக்கடிச்சு விழுந்துட்டாளே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா பதறாதீங்கம்மா. அவ சரியா சாப்பிடாம டயட்ல இருந்தா. பொண்ணு பார்க்க வராங்கங்கிற டென்ஷன்ல மயங்கி விழுந்திருப்பா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அவளை மயக்கம் வந்த மாதிரி நடிக்க தானே சொன்னேன். ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு விஷத்தை குடிச்சிட்டாளோ என்னன்னு தெரியலையே. ஏங்க அவளை உள்ள கூட்டிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேளுங்களேன். சிவகாமி பதட்டப்படாத. அதான் டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. பிரியாவுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இரு. டாக்டர் டாக்டர் என் சிஸ்டர் எப்படி இருக்காங்க? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே? நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? உள்ள வாங்க சொல்றேன். உட்காருங்க சார். டாக்டர் என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஆல் ரைட். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. உங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல? இல்லை டாக்டர், அவள் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை பொண்ணு பார்க்க இன்னைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்தாங்க. அப்போ தான் மயங்க விழுந்துட்டா. ஓ அப்படியா? டாக்டர் நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா என் பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். இந்த விஷயத்தை கேட்டு நீங்க ஷாக் ஆக கூடாது. ரொம்ப பக்குவமா இந்த விஷயத்தை நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். டாக்டர் எதா இருந்தாலும் நீங்கள் மறைக்காம சொல்லுங்க. அது வந்து உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா? ஒரு தகப்பனா உங்க மனசு எனக்கு புரியுது. ஆனா வேற வழி இல்லை. வெளியே இருக்கிற உங்க ஃபேமிலிக்கு நீங்க தான் இதை பக்குவமா சொல்லி புரிய வைக்கணும். பொண்ணு நார்மலா தான் இருக்கா. நீங்க இப்பவே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். என்னங்க டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏதோ தனியா கூட்டிட்டு போனாங்களே, என்னங்க சொன்னாங்க? என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பெருசா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? ஒன்றும் இல்லைப்பா, சாதாரண பிரச்சனை தான். இல்லைங்க, உங்க வாய் தான் சாதாரண பிரச்சனைன்னு சொல்லுது. உங்க
உங்க முகம் இப்படி கலங்கி போயிருக்க, என்னன்னு சொல்லுங்க. ஆமாப்பா, என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்ன சொன்னாங்க டாக்டர்? என்ன மாமா எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்களேன். ஐயோ, ஏன் எல்லாரும் இப்படி பதட்டப்படுறீங்க? காவியா சொன்ன மாதிரி அவ சாப்பிடாம இருந்தனால மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, அவ்வளவுதான். பிரியா, பிரியா, என்னடி ஆச்சு? என்னம்மா? ஏம்மா? என்ன பாச்சு? ஏன் இப்படி வெறித்தனமா நடந்துக்கிறீங்க? இவனை வெட்டி போட்டாதான்டா என் ஆத்திரம் அடங்கும். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆத்திரப்படாம அவசரப்படாம நிதானமா யோசிக்கிற மனுஷன் நீங்க. ஏன் இப்படி ஆத்திரப்பட்டு இவளை அடிக்கிறீங்க? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? அவரை ஏமா திட்டுறீங்க? உங்க பொண்ணு பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு இவரா இருக்கிறதுனால சும்மா விட்டாரு. வேற ஒருத்தரா தான் வெட்டி போட்டிருப்பாங்க. அப்படி என்ன என் பொண்ணு பண்ணிட்டா? சார், எப்படியா இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே தெரியதான் போகுது. இனி ஏன் மூடி மறைக்கிறீங்க? உண்மையா சொல்லிட வேண்டியதானே? அப்பா, இவங்க என்ன சொல்றாங்க? பிரியா என்ன தப்பு பண்ணா? நீங்க எதை எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? சொல்லுங்கப்பா. சொல்லுங்களேங்க. எதுங்க எங்க கிட்ட மறைக்கிறீங்க? சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன் சார். உங்க பொண்ணு வயித்துல குழந்தைய சுமந்துட்டு வந்திருக்கா. ஏங்க, இந்த நர்ஸ் சொல்றது உண்மையா? இதுதான் டாக்டர் அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா? சொல்லுங்க. ஏண்டி குடும்ப கௌரவத்தை குளித்தோடி புதைச்சிட்டேடி. என்ன துணிச்சல் இருந்தா இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருப்ப? யாரடி அவன்? கேக்குறல்ல, வாயை திறந்து சொல்லுடி. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எவன் கூட ஊரை சுத்தன சொல்லுடி. கேக்குறல்ல, சொல்லுடி. வாயை திறந்து சொல்லுடி, சொல்லுடி. அண்ணியோட அண்ணன் தினதான் காரணம்.